السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأحسن كما أحسن الله إليك. சதகுல்லாஹுல் அலில் அலீம். சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கே. எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக உபகாரம் செய்வதின் பலன்கள் என்ன, அதனுடைய தாற்பயங்கள் என்ன என்பது சார்ந்த ஒரு விஷயத்தை அல்லாஹு தஆலா நமக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய உபகாரத்தை போன்று பிறருக்கு நாம் எவ்வாறு உபகாரத்தின் மூலமாக நன்மைகளை சேகரிக்க வேண்டும் என்பது சார்ந்த ஒரு விஷயத்தை அல்லாஹு தஆலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான். வஹசின் கமா அஹ்ஸன அல்லாஹு இலைக்க. அல்லாஹ் உனக்கு உதவியது போன்று நீயும் பிறருக்கு உதவு என்பதாக அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான ஆற்றலை அல்லாஹ் தந்திருக்கிறான். அது ஒரு மனிதனுக்கு கல்வியின் மூலமாக அல்லாஹு தஆலா ஆற்றலை வழங்குகின்றான், அல்லது செல்வத்தின் மூலமாக ஆற்றலை வழங்குகின்றான். சிலருக்கு பலத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், ஆற்றலை தந்திருக்கிறான். இப்படி பலதரப்பட்ட ஆற்றலை பலதரப்பட்ட மக்களுக்கு வழங்கி இருப்பதன் அவசியம் என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது, அனைவரிடமும் தர்ம சிந்தனை ஏற்பட வேண்டும் என்பதையே மேற்கூறப்பட்ட திருமறை வசனம் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது. அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வாறு சொல்வாங்க: எந்த தர்மத்தையும் நீ லேசாக நினைக்காத. உனது நண்பனின் முகத்தை கண்டதும் நீ புன்சிரிப்பை உதிர்ப்பதும் ஒரு தர்மம்தான். உன் நண்பனை பார்த்து ஒரு புன்சிரிப்பு சிரிப்பதும் தர்மம்தான். நல்லதை ஏவுவதும் தர்மம், தீயதை தடுப்பதும் தர்மம். வழி தவறிய பூமியில் ஒருவருக்கு நீ வழிகாட்டுவதும் தர்மமாகும். பார்வை குறைந்தவருக்கு நீ உதவுவது தர்மமாகும். பாதையில் கிடக்கும் கல், முள், எலும்பை போன்றவற்றை அகற்றுவதும் தர்மமாகும். உனது வாளியிலிருந்து உனது சகோதரனின் வாளியில் நீர் ஊற்றுவதும் தர்மம். அப்படிங்கிறத ஒரு சின்ன சின்ன விஷயத்திலும் கூட எவ்வளோ பெரிய ஒரு நன்மைகள் இருக்கின்றது என்பது சார்ந்த ஒரு விஷயத்தை, ஒரு சின்ன சின்ன அந்த விஷயத்திலும் கூட அல்லாஹு தஆலா எவ்வளோ பெரிய ஒரு நன்மைகளை வச்சிருக்கிறான் அப்படிங்கிறது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு உணர்த்தி காட்டியது மட்டுமல்லாது, மனிதனுக்கு ஈகை குணம் மிகவும் அவசியமான ஒன்றாகும். சாதாரண திறமை படைத்தோர் கூட பிறருக்கு உதவுவதால் பெரும் மகான்களாக ஆகின்றார்கள் அப்படிங்கிறத வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு என்ன செய்கிறாங்க, உணர்த்து காட்டுறாங்க. அந்த வகையில் அல்லாமா இக்பால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு உதாரணத்தை இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவாங்க. தூக்கணாங்குருவி ஒரு கடும் புயலிலும் மழையிலும் இருளிலும் சூழ்ந்து கொண்ட அந்த நேரத்தில் அது கூட்டுக்கு செல்ல முடியாமல், வழி தெரியாமல் என்ன செய்கின்றது, மாட்டிக்கொண்டு கவலைப்பட்டு கொண்டு இருந்துச்சான். அதன் நிலையை பார்த்த ஒரு மின்மினி பூச்சி தூக்கணாங்குருவியை பார்த்து கேட்டுச்சான்: தூக்கணாங்குருவியே, ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். சொல்லு, நான் வேணா என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மின்மினி பூச்சி சொன்ன பொழுது உடனே அந்த குருவி சொல்லிச்சான்: மின்மினி பூச்சியே, நீயோ மிக சிறிய ஒரு ஜீவன், உன்னால் எனக்கு என்ன உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி தூக்கணாங்குருவி என்ன செஞ்சான், மின்மினி பூச்சியை பார்த்து கேட்டுச்சான். ஏதோ என்னாலான உதவியை நான் செய்கிறேன், உனது கவலைக்கு காரணம் என்ன என்று நீ சொல்ல, நான் அதற்கான ஒரு உதவிகளை செய்வதற்கு நான் முயற்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மின்மினி பூச்சி சொன்னவுடன் அந்த
தூக்கணாங்குருவி சொல்லிச்சான், கடுமையான இருள் சூழ்ந்து கொண்டதால் எனது கூட்டுக்கு செல்ல முடியாமல் நான் என்ன செய்கிறேன், தடுமாறி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே மின்மினி பூச்சி, இதுதான் பெரிய காரியமா, கவலைப்பட வேண்டாம், கவலையை விடு, நீ எனக்கு வழி சொல்லிக்கொண்டே வா, நான் வெளிச்சம் காட்டிக்கொண்டே வருகிறேன் என்று மின்மினி பூச்சி சொன்னச்சான். உனது கூட்டை நீ என்ன செஞ்சிடலாம், அடைந்து விடலாம் அப்படிங்கிற ஒரு சொல்லை சொன்னவுடன் இந்த ஆலோசனைப்படியே அந்த தூக்கணாங்குருவி என்ன செஞ்சான், தன் கூட்டை அடைந்து கொண்டது அப்படிங்கிறத அல்லாமா இக்பால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன செய்கிறாங்க, இந்த வரலாற்று குறிப்பை பதிவு செய்கிறாங்க. மிகச்சிறிய ஒரு உயிர் தர்ம சிந்தனையின் காரணமாக உன்னத நிலையை அடைந்து விட்டது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். இதுபோன்றே சாமானியரும் தன் தர்ம சிந்தனையால் சான்றோர் ஆகலாம் அப்படிங்கிறத தான் அல்லாமா இக்பால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன செய்கிறாங்க, விளக்கி காட்டுறாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குற அன்பானவர்களே. ஆக நாம் செய்யக்கூடிய உபகாரம் எந்த வகையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த ஒரு உபதேசம்தான் இந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பொன்மொழியும் இந்த வரலாற்று குறிப்பும் இறைமறை வசனமும் நமக்கு ஒரு அழகிய உபதேசத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது. நமக்கு அல்லாஹு தஆலா ஏதாவது ஒரு ஆற்றலை கொண்டு உதவி செஞ்சிருக்கிறான்னா நாமும் அதே போன்று பிறருக்கு நம்ம என்ன செய்யணும், நமக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றலை கொண்டு பிறருக்கு நாம் உபகாரம் செய்வதன் மூலமாக பெரும் மகான்களாக, பெரும் உயர் அந்தஸ்தை பெற்றவர்களாக நாம் என்ன செய்யலாம், இந்த உலகத்தில் வாழலாம். அப்படிப்பட்ட ஒரு தர்ம சிந்தனையோடு, இரக்க குணத்தோடு உதவக்கூடிய அந்த உபகாரியாக நாம் ஆக வேண்டும் என்பதுதான் இந்த சாராம்சமாக இறைமறை வசனத்தினுடைய உபதேசமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அத்தகைய ஒரு சிறந்த ஒரு நல்லடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி, அல்லாஹ் நமக்கு வழங்கக்கூடிய அந்த உபகாரத்தை போன்று நாம் பிறருக்கும் உபகாரம் செய்யக்கூடிய விதத்தில் நம்முடைய செயல்பாடுகளை ஆக்கிக் கொள்வோமாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.